வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். எப்பொழுதுமே அரசியல் சார்ந்த பல விடயங்களை குறித்து நான் பேசுவேன். உங்களுக்கு தெரியும், அதைத்தான் நான் பேசிக்கொண்டும் இருக்கிறேன். இன்று ஒரு இணையதளத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன். ஏறக்குறைய அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது இந்த செய்தியை நாம் கண்டிப்பாக இன்று நம்முடைய வலையொலியில் எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அது மனதில் கொடுத்தது. எதனை மையப்படுத்தி என்பதை விட அதில் நான் சொல்ல இருக்கக்கூடிய செய்திகள் சற்று இந்த சூழலில் வலுவான ஒரு செய்தியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ரிதம் சைவர் என்கின்ற தலைப்பில் ஒரு போட்டி வைத்திருந்தார்கள். 1974ஆம் ஆண்டு இத்தாலியாவில் நோபிள்ஸ் என்கின்ற நகரில் அந்த போட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு பெண் ஒரு அசைவற்று ஒரு இடத்தில் நின்று கொண்டிருந்தால் அவருக்கு முன்பாக ஒரு மேசை போடப்பட்டிருக்கிறது. அந்த மேசையிலே பூங்கொத்து, தேன், கத்தி மற்றும் பல பொருட்கள் அதிலே இருந்தன. இந்த பொருட்கள் அத்தனையும் அந்த பெண்ணின் முன்னால் இருக்கக்கூடிய அந்த மேசையிலே வைக்கப்பட்டிருந்தது. அந்த பெண் உடலில் ஒரு இடத்தில் ஒரு வாசகம் பொறித்து வைக்கப்பட்டிருந்தது. 6 மணி நேரம் நான் அசைவற்று நிற்பேன், என்னை நீங்கள் எது வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாம் என்பது அந்த பெண்ணின் மீது பொறிக்கப்பட்டிருந்த அந்த வார்த்தை. எனவே இந்த 6 மணி நேரம் இந்த பெண் அசைவற்று நிற்பாள் என்பது பதிவு. நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றால் பெரிய பெரிய சுற்றுலா தலங்களில் ஒரு ஆளை நிற்க வைத்திருப்பார்கள். இவரிடம் நீங்கள் எது வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளுங்கள், இந்த ஆள் அசைய மாட்டார். அப்படி அசைந்து விட்டால் உங்களுக்கு நாங்கள் அந்த பணத்தை திருப்பி தருகிறோம், நீங்கள் எடுத்த அந்த நுழைவுச்சீட்டுக்கான பணத்தை திருப்பி தருகிறோம் என்று அறிவிப்பார்கள். அதுபோலத்தான் இந்த பெண் 6 மணி நேரம் அசைவில்லாமல் நிற்கிறார் என்று எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த பெண்ணுடைய பெயர் மரினோ அப்ரோ மோவிகா என்கின்றது தான் அந்த பெண்ணுடைய பெயர். அந்த பெண் நிற்கக்கூடிய சூழலில் அங்கு இருந்த ரோஜா பூக்களை ஒரு சிலர் எடுத்து கொடுக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் அங்கு இருக்கக்கூடிய தேனை எடுத்து அந்த பெண்ணுடைய இதழில் வைக்கிறார்கள். அந்த பெண் எந்த அசைவுகளையும் காட்டவில்லை. அதன் பின்பு அங்கு இருக்கக்கூடிய இனிப்பை எடுத்து அந்த பெண்ணுக்கு ஊட்டிவிட முயற்சிக்கிறார்கள். அப்பொழுதும் அந்த பெண் எந்தவிதமான எதிர்ப்புகளையும் பதிவு செய்யவில்லை. அதன் பின்பு அங்கிருந்த ஆயுதங்களை எடுத்து அந்த பெண்ணை மெதுவாக கிழிக்க தொடங்குகிறார்கள். அது பிளேடு, கத்தி போன்றவைகளெல்லாம் இருந்ததை எடுத்து அந்த பெண்ணை மெதுவாக கிழிக்க தொடங்குகிறார்கள். அப்பொழுதும் அந்த பெண் எந்தவிதமான எதிர்ப்புகளையும் பதிவு செய்யவில்லை. காரணம், அவளுக்கு விதிக்கப்பட்டிருந்தது அந்த 6 மணி நேரம் அவள் அசையாமல் நிற்க வேண்டும் என்பதுதான் களம். எனவே அந்த பெண் அசையாமலே நின்று கொண்டிருக்கிறார். அதன் பின்புதான் மனிதனுடைய வக்ர புத்தி முன்னெடுக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. எதிர்ப்பு இல்லை என்ற ஒரு கருத்து வருகின்ற பொழுது மனிதன் தன்னுடைய சுயமுகத்தை காட்ட ஆரம்பித்து விடுகிறான். அங்கு இருக்கக்கூடிய கத்திரியை எடுத்து அந்த பெண்ணுடைய ஆடைகளை வெட்டி அவளை நிர்வாணப்படுத்துகிறார்கள். வேறு சிலர் அங்கு இருக்கக்கூடிய கத்தி, ஆயுதங்களை வைத்து நிர்வாணமாக நின்ற அந்த பெண்ணின் மேனியிலே அவர்கள் கீறி காயப்படுத்துகிறார்கள். அப்பொழுதும் அந்த பெண் எந்தவிதமான எதிர்ப்புகளையும் பதிவு செய்யவில்லை. இது ஒரு உச்சகட்ட ஒரு தாக்குதலாக அந்த பெண் மீது நடந்து கொண்டிருக்கிறது. 6 மணி நேரம் கழித்த பின்பு அந்த பெண் அசையத் தொடங்குகிறார். அந்த பெண்ணை யாரெல்லாம் காயப்படுத்தினார்களோ, அந்த பெண் மீது யாரெல்லாம் கல்லெறிந்தார்களோ அனைவருமே அந்த பெண்ணை பார்ப்பதற்கு அவர்களுக்கு அதற்கான தைரியம் இல்லாமல் தலையை கவிழ்ந்து கொள்கிறார்கள். அப்படி என்றால் இந்த பெண்ணை இனிமேல் தாக்க ஆரம்பித்தால் எதிர்த்து விடுவாள் என்கின்ற எண்ணத்தின் காரணமாக கூட அவர்கள் தலையை கவிழ்ந்திருக்கக்கூடும். ஆனால் இந்த 6 மணி நேரத்தில் ரிதம் சைவர் என்பது ஒரு அசைவற்ற ஒரு நிலையில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் முன்னால் இருக்கக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய சுயமுகத்தை காட்டி விடுவார்கள் என்பதாகத்தான் அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பதிவு. இது எதற்காக இந்த பதிவை நான் இப்பொழுது சொல்கிறேன் என்று கேட்டீர்கள் என்றால், நாம் இணையதளங்கள் பார்க்கிறோம், சமூக வலைதளங்களில். இந்த சமூக வலைதளங்களில் பல விடயங்கள் பேசப்படுகிறது. ஒரு சிலர் தங்களுடைய திறமைகளை மையப்படுத்தி கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள். ஒரு சிலர் தங்களுக்கு இருக்கக்கூடிய பேச்சு திறமைகளை எடுத்து வைக்கிறார்கள். ஒரு சிலர் ஆடல் பாடல்களை மையப்படுத்திய களங்களை எடுத்து வைக்கிறார்கள். ஒரு சிலர் என்டர்டெயின்மெண்ட் என்கின்ற அடிப்படையில் தங்களால் என்ன வகைகளில் மக்களை மகிழ்விக்க முடியுமோ அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள்.
இதில் பெண்களும் அடக்கம். ஆனால் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த பெண்கள் சமூக வலைதளங்கள் தங்களுடைய பதிவுகளை பதிவிடுகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய கருத்து பதிவு என்கின்ற அந்த பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் அந்த பெண்ணை மிகவும் கொச்சையாக இழிவுபடுத்தி பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கும், அல்லது அந்த பெண்ணுடைய உடல் சார்ந்த விடயங்களை வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கும், அல்லது அந்த பெண்ணை படுக்கைக்கு அழைக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த கருத்து என்கின்ற பகுதியில் பதிவாகியிருக்கும். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைவருக்குமே தெரியும், அந்த கருத்துக்களை பதிவிடக்கூடியவர்களுக்கு இந்த கருத்துக்களை அவர்கள் பார்த்துவிட்டு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு களம். இங்கு நாம் எதை வேண்டுமென்றாலும் எழுதலாம், இதை தடை செய்வதற்கு யாரும் இல்லை என்கின்ற ஒரு தைரியம், இதன் வெளிப்பாடாக அவர்கள் செய்யக்கூடிய விடயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கு ஒன்றைத்தான் நாம் பேச வேண்டியதிருக்கிறது. இந்த சமூகத்தில் ஆண் பெண் இருவருமே சமம் என்று எடுத்து வைக்கப்படுகிறது. ஒரு ஆணுக்கு என்ன உணர்வு உணர்ச்சிகள் இருக்கிறதோ அதே உணர்வும் உணர்ச்சிகளும் தான் ஒரு பெண்ணுக்கும் இருக்கிறது என்பதுதான் உடல் ரீதியான பதிவு. ஆனால் ஒரு ஆண் சமூக வலைதளங்களில் எதை வேண்டுமென்றாலும் பதிவு செய்யலாம். அந்த ஆணை மையப்படுத்தி யாராவது தவறான கருத்துகள் பதிவு செய்கிறார்கள் என்றால், குறிப்பாக பெண்கள் பதிவு செய்கிறார்களா என்றால் அது கேள்விக்கணை. ஆனால் ஒரு பெண் சமூக வலைதளங்களில் ஏதாவது ஒரு பதிவு, தான் சார்ந்த ஏதாவது ஒரு பதிவை அவள் வெளியிடுகின்ற பொழுது அவளை விலைபேசி அவள் விற்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்ணாக உருவகப்படுத்தி கருத்துகள் பதிவிடக்கூடிய ஒரு களங்களை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. இது மனிதனுடைய மிருக குணத்தை காட்டக்கூடிய ஒன்றாகத்தான் நாம் கணிக்க முடிகிறது. எதிர்ப்புகள் இல்லை என்கின்ற பொழுது மனிதனுடைய மனதிற்குள் தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த மிருகம் முழித்து விடுகிறது என்பதைத்தான் இன்றைய இந்த இணையதளம் போன்றவைகளில் பதிவு செய்யப்படுகின்ற கருத்துகளில் இருக்கக்கூடிய சாராம்சமாக இருக்கிறது. 1974 ஆண்டு ரிதம் சைவர் என்கின்ற அடிப்படையில் நடத்தப்பட்ட ஆய்வு இன்று நிஜமாக நடைமுறை கண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தமான பதிவு. அந்த ஆய்வு எதற்காக செய்தார்கள், ஏன் செய்தார்கள் என்கின்ற விடயம் தெரியவில்லை. ஆனால் அந்த ஆய்வு இப்படி கணனி யுகம் வரும், இந்த கணனி யுகத்தில் அதாவது மனிதர்கள் தங்களுடைய உண்மையான முகத்தை வெளிக்காட்டுவார்கள், அவர்களுடைய உண்மையான முகம் எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம் என்கின்ற வெளிப்பாட்டில் இந்த ரிதம் சைவர் என்கின்ற அந்த ஒரு ஆராய்ச்சி களம் எடுக்கப்பட்டதா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு வருகின்றன. இன்று சமூக வலைதளம் என்பது திறந்த ஒரு கதவு போல் ஆகிவிட்டது. இங்கு யாரும் யாரை பற்றியும் எந்தவிதமான கருத்துகளும் பதிவிடலாம். ஆனால் நாம் பதிவிடக்கூடிய கருத்துகள், அதை படிக்கக்கூடியவர்கள் காயம்படக்கூடாது என்பது ஒன்று. இரண்டாவது, அந்த யாரை நாம் மையப்படுத்தி இந்த பதிவுகளை வெளியிடுகிறோமோ அவர்களை சார்ந்த குடும்பங்கள் இருக்கிறது. அவர்களுடைய குழந்தைகள் பார்க்கலாம், அல்லது அவருடைய கணவர் பார்க்கலாம், மற்றவர்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட சூழலில் அவர்களுடைய உடல் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி நாம் பதிவிடுகிறது என்பது இப்பொழுது கணனி யுகத்தில் அதை ரிதம் சைவர் என்றுதான் அழைக்க தோன்றுகின்றது. இந்த செய்தி அரசியல் அல்லாத ஒரு செய்தி தான். ஆனால் இது இன்றைய சமுதாயத்திற்கு தேவையான செய்தி என்கின்ற காரணத்தினால் இதை இங்கு நான் பதிவிட்டிருக்கிறேன். நன்றியுடன் இன்பா.